கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையுமாய் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிற விஷயம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். இங்கே ஒரு ஆட்டிடையர்களை பார்க்கிறோம். அவர்கள் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு நட்சத்திரத்தை அவர்கள் பார்க்கிறதாக நாம் காண்கிறோம். ஆனா நம்ம வானத்தில் பல நட்சத்திரத்தையும் நாம் பார்த்திருக்கலாம். இங்கே இந்த நட்சத்திரத்தை பார்த்த அவர்கள் ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சும்மா சந்தோஷம் அடைந்தாங்க, சும்மா கொஞ்ச நேரத்துக்கு மகிழ்ச்சியா இருந்தாங்க, அப்படி அல்ல. அவர்கள் ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள், பெரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று காணப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, அவருடைய அந்த ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற அந்த நாட்களில் அவர்கள் அநேக பிரச்சனைகளையும் அநேக சூழ்நிலைகளையும் அவர்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை நல்ல வெயில் அடிக்கிற டைமா இருக்கலாம், ஒருவேளை நல்ல குளிரான காலங்களா இருக்கலாம். இயேசு கிறிஸ்து பிறந்த நாட்களை பற்றி நாம் பார்க்கும்போது நல்ல குளிரான காலம் ஆக இருந்தது என்று காணப்படுகிறது. அப்போ இந்த வேதத்தை நாம் பார்க்கும் பொழுது அந்த சூழ்நிலையில் அவர்கள் இருக்கிற நேரத்தில் இந்த நட்சத்திரத்தை பார்த்து அவர்கள் ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று வேதம் வாசிக்கிறோம். இதனுடைய முதல் பகுதியை நாம் வாசிக்கும் போது யெகூதர்களுக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே என்று கேட்கப்படுகிற ஒரு வசனம் முன்பாக இருக்கிறது. அப்ப பாருங்க, இவர்கள் சந்தோஷமடைய காரணம் இவர்களுக்கு ராஜாவாக ஒருவர் பிறந்திருக்கிறார், இவரை ஆளுகை செய்யும்படியான ஒருவர் பிறந்திருக்கிறார் என்பதை இவர்கள் அறிந்தபடியினால் இவர்கள் பெரும் சந்தோஷம் அடைந்திருக்கிறார்கள். இன்று நாம் இந்த வார்த்தை உங்களோடு பேசும்போது நமக்கு சந்தோஷம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு. அது நிரந்தரமான மகிழ்ச்சி இல்லை, நிரந்தரமான சந்தோஷமும் கிடையாது. நாம் நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தை அடையணும்னா, அதை பார்க்கணும் அப்படின்னா நாம் தேவன் நம்முடைய இரட்சகராய் இருக்கிறவரை சந்திக்கும் பொழுதுதான் நமக்கு ஆனந்த சந்தோஷம் அடைய நமக்கு முடியும். நமக்கு வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கலாம், நாம் வாழ்நாள் எல்லாம் ஒருவேளை கஷ்டம் இருக்கலாம், வியாதி இருக்கலாம். ஆனா இவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வந்தது, இவர்களுடைய இரட்சகர் மீட்பர் அவர் பிறந்திருக்கிறார் என்பதுதான் இவர்களோட சந்தோஷத்திற்கு காரணம். இன்று நீங்கள் உங்கள் மீட்பரை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு உண்டாகக்கூடியதுதான் உங்கள் சந்தோஷமாக இருக்கணும் என்று கர்த்தர் உங்களை குறித்து விரும்புகிறார். இன்று இந்த உலகம் தருகிற சந்தோஷமும் சமாதானமும் அது கொஞ்ச காலம்தான், அது கொஞ்ச காலத்தில் முடிந்துடும். ஆனா நித்தியமான சந்தோஷத்தையும் நித்தியமான ஒரு சமாதானத்தையும் தரக்கூடிய ஒருவர் அப்படின்னா நாம் ஆண்டவரால மட்டும்தான் முடியும். அதனால இவங்க பெரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று பார்க்கிறோம். அந்த வேதத்தின் முதல் பகுதியிலே நம்ம பார்க்கிறதுபடி யூதர்களுக்கு ராஜாவாக பிறந்தவன் எங்கே? இன்னைக்கு நம்ம பிறந்திருக்கிற குழந்தை நம்ம பார்க்கிறோம்னா ஒரு விதத்தில் அவங்கள பத்தி அறிமுகப்படுத்த முடியாது. அவங்க அப்பா அம்மா பேர்ல தான் அந்த குழந்தை அறியப்படும். அவங்க அப்பா பேர்ல, அவங்க அம்மா பேர்ல, அவங்களுடைய குடும்பத்தின் பேர்ல தான் அந்த குழந்தை அறியப்படும். ஒரு குழந்தையும் ஒரு டாக்டராகவோ ஒரு இன்ஜினியராகவோ ஒரு காரியத்தில் முன்னிலையில் நிற்கிறவராக பிறப்பது கிடையாது. ஆனா இங்க வாசிக்கும் பொழுது ராஜாவாக ஒருவர் பிறந்திருக்கிறார்னா அந்த விஷயத்தை நாம் பார்க்கும் பொழுது அந்த ராஜ்யத்தின் தலைவராக ஒருத்தர் பிறந்திருக்கிறார் என்கிறது தான் அவங்களுடைய மனதில் ஆழமாக பதிந்திருக்கிற ஒரு விஷயம். இன்று இந்த வேதம் வாசிக்கும் பொழுது நீங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த நாள் உங்களுடைய மீட்பராயிருக்கிற உங்களுடைய இரட்சகராய் இருக்கிறவரை நீங்கள்
பார்க்கிற பொழுது அவர் வாழ்க்கையில தினம் தினம் நீங்கள் அதிகாலையில் எழுந்து இந்த வார்த்தை மூலமாக நீங்கள் கேட்கும் பொழுதும் பார்க்கும் பொழுதும் உங்களுடைய வாழ்க்கை ஆனந்த சந்தோஷமாக மாறும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஆண்டவர் என்று உங்களை சொல்கிறார், நான் உங்களை மகிழ்ச்சியாக வைப்பேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். நாம் இன்று தேவ வசனத்தின்படியும் நாம் உண்மையாக கர்த்தருக்காய் வாழ்வோமா? கர்த்தர் நம்மளை அப்படியே மகிழ்ச்சியாக்கி வைப்பார். ஆண்டவரே, உமது பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இந்த பிள்ளைகள் தேவ வசனத்தை படி அதிகாலையில் ஆண்டவரே உமது வார்த்தையை கேட்டு உம்மை தரிசித்து இவர்கள் வாழ, மகிழ்ச்சியாய் வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.